ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பன் தோசை பண்ண போகிறோம். தோசை மாவு இல்லாத நேரத்தில் சப்பாத்தி பூரின்னு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு பன் தோசை செஞ்சு கொடுங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பன் தோசை கேள்விப்படுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை, 3/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது 3ஐயும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம், இல்லை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ரவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கண்ணாடி பதம் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் ஆனால் போதுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை இப்போ மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். நம்ம வெங்காயம் தாளிக்கிறப்போ ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் மாவு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் திருப்பி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை தாளிக்கிற கரண்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இது நல்ல ஒரு சைடு வெந்ததும் மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துட்டா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன சட்னினாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். எந்த சட்னினாலும் கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கோங்க, அது சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்ம சூடாக இருக்குது. இது எடுத்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் சூடு இன்னும் ஆறவே இல்லை. இதை அப்படியே சுட சுட சட்னி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.